தாங்கள் கிளைக்கு வந்து 23 லட்சத்துக்கு மேலதிகமான காசுகளை கொடுத்திருக்கணும். அதான் என்னுடைய கேள்வி என்னென்று சொன்னால், இந்த 23 லட்சத்தை இந்த கிளைகள் யாருக்கு பாவிச்சார்கள், என்னத்துக்கு பாவிச்சார்கள்? நாங்கள் ஏகமனதா எல்லாரும் சேர்ந்து ரகுபதி அவர்களை தலைவரா போட கண்ட இவ எல்லாரும் இங்கே ஷோக்கி பண்ண விதம் என்னடா முதல் கேட்ட ரகுபதி என்ன மாட்டேன்றவர் இப்போ அங்கே இரவிரவா காய்ச்சி போட்டு இங்கே வந்து இன்னொரு ஆளை தலைவராச்சு 2 நாங்கள் முடிவெடுத்துட்டு வர இங்கே எப்படி நடந்தது. திரு பார்த்திபன் அவர்கள் இந்த கணக்கு வழக்கு இளையோர் தான் செய்கிறது, அதை நீங்கள் உடனே அப்படியெல்லாம் பார்க்கலாத இந்த சூரிய தேவன் வந்தாலேயே நான் இதற்கும் கணக்கு காட்ட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி தமிழ் பண்பாட்டு கல்வியை மாணவர்களுக்கு உணர்த்தணும் என்று சொல்லி தான் உருவாக்கப்பட்ட சேவை தான் வந்து கல்வி சேவை. அது 2009ஆம் ஆண்டுக்கு பின் நிர்வாகங்களில் ஏற்பட்ட மாற்றத்துக்கு பின்பு வந்து அது 2009ஆம் ஆண்டு யார் அந்த பொறுப்புகளை எடுத்தார்களோ அவர்களின் நிர்வாகத்தின் கீழ் தான் இயங்கினது. ஆனால் அன்று நாங்கள் இடையில வந்து நாங்கள் கல்விச்சையோட தொடர்பு கொண்டு இப்படி மக்களிடையே சில கேள்விகள் எழுகின்றன. என்ன மாதிரி உங்களோட கணக்கு வழக்குகள் என்று போய் நாங்கள் கேட்ட இடத்துல வந்து திரு பார்த்திபன் அவர்கள் இந்த கணக்கு வழக்கு இளையோர் தான் செய்கிறது, அதை நீங்கள் உடனே அப்படியெல்லாம் பார்க்கலாத இந்த சூரிய தேவன் வந்தாலேயே நான் இதற்கும் கணக்கு காட்ட வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி இதை கேட்டது வந்து உலகத் தமிழர் ஒழுங்கிணைப்பு குழு வந்து கேட்டது. உங்களுக்கு தெரியும் வந்து தலைவர் அவர்களை திரு ரகுபதி அவர்கள் சந்திச்சு வந்த பின்பு வந்து அவர் சொன்னவர் வந்து தன் கட்டமைப்புகள் தன்னிடம் இல்லை என்ற உடனே அவர் அன்னை அடியுங்க ஒரு எல்லா அமைப்போடும் இருக்கா கதைப்பமண்ட அவை ஒரு தரம் டெலிஃபோனோட கீழேன்னு சொல்லி நாங்கள் நேரடியாக போய் திரு பார்த்திபனை சந்திச்சு கதைச்ச நாங்கள் அதில் சில தரவுகளும் அவரிடம் வந்து எடுக்கப்பட்டன. அவர் வந்து இளையோர்கள் தான் இதை செய்கிறது உங்களுக்கு கணக்கு. அப்போ நாங்கள் கிட்டோம் என்ன மாதிரி 3 நாளில் பார்க்கலாமோ இல்லை 4 நாளில் பார்க்கலாமோ இல்லை 1 மாதத்தில் பார்க்கலாமா என்ன தம்பி இப்படி கேட்குறீரன்னு சொல்லி அது அந்த கணக்கு வழக்குகள் அன்றைக்கு அது சம்பந்தமான தரவுகள் ஒன்றும் எங்கள்கிட்ட தரப்படவில்லை. ஆனால் ரகுபதி மறுத்து கொண்டிருந்த நேரம் அதே நேரம் அவர் எதிர்பார்க்கையில் நாங்கள் அங்கே இருப்போம் அவர் டெலிஃபோன் எடுக்கிறார் வந்து அங்கே நாங்கள் இருக்க நோமலாக டெலிஃபோன் ஆன்சர் பண்ணுற மாதிரி எடுத்து பார்த்தியவரை அவரோட சரளமாக கதைக்கிறார். அவருக்கு தெரியும் குடிவிட போகுதுன்னு சொல்லி உடனே அவர் சொல்கிறார், நான் மைக்கில் விடட்டும் இப்படி எல்லாரும் இதுக்குள்ள இருக்கிறேன்ட்டு. அதுக்கப்புறம் இந்த நடந்தவே அதில் பிறதைகள் இருக்குது. அப்படி தொடர்புகளுக்கு இல்லையென்று சொல்கிற ரகுபதி என்ன அன்றைக்கு வந்ததில் மாட்டி திரு பார்த்திபனும் மாட்டி. அதை விட உங்களுக்கு என்ன ஒரு சிறு இது ஒன்று சொல்கிறேன் வந்து 2009ஆம் ஆண்டு அங்கே யுத்தம் முடிஞ்ச பிறகு குளமண்ணை எல்லாத்தையும் உடைச்சு கொண்டு வெளியில் போகிறார். அதுவும் திட்டமிட்ட ரீதியில் தான் ஜோசப் ராசா இருந்து வெளியில் போகிறார். அதுக்கு பிறகு அந்த நிர்வாகத்தை யார் தொடர்ந்து மேற்கொண்டு செய்வது என்ற ஒரு கேள்வி கேட்க இவர்கள் எல்லாரும் சேர்ந்த ரகுபதி என்ன உட்பட பழைய ஆஃபீஸில் 110 வந்து யோஎஸ் அப்துல்லா மாம்பழம் எல்லாரும் சேர்ந்து இரவிரவா அதில் அம்பலவானர் எல்லாரும் இருக்கிறோம். இரவிரவா முடிவெடுக்கப்பட்டது வந்து எவர்டோன் ரகுவை வந்து சுவிஸின் கிளப் பொறுப்பாளராக போடுறான்னு சொல்லி அன்றைக்கு அதில் இரவில் இந்த ரகுபதி எண்ணிலேருந்து எல்லாரும் இருந்தவ. ஆனால் இவ அதுக்குள்ளே ஒரு சூழ்ச்சியமான ஒரு கேம் ஓடி இருக்கணும் வந்து அது அந்த பழைய பணிப்பாளர்களுக்கோ இது இருக்குன்னு தெரியாது வந்து இவ ஏற்கனவே உற்சவில் ஹோலண்டை அரேஞ்ச் பண்ணி போட்டு ரகுபதி எண்ணை தான் தலைவராக தெரிவு செய்கிறது என்ற ஒரு முடிவுக்குள்ள இருந்திருக்கணும். ஆனால் இந்த கிளைக்கு தெரியாது, இந்த அமைப்புகள் உதற்குமே தெரியாது. அங்கே போய் சரி என்றால் இவன் நம்பிக்கை இவருடன் முதல் ரகு என்ன மாட்டேன்னு சொல்லிட்டார். பிறகு இவருடன் ரகுவைத்தான் போடுறதலாக இருந்தது. அப்போ அவர் அந்த ரகு வந்து ஏற்கனவே பயிற்சி பட்ட மூட்டம் நாட்டுக்கு போய் பயிற்சியிலையும் எடுத்து அன்னையும் சந்திச்சு விட்டாங்க. அதில் குளமண்ணை எல்லாரும் அடங்கினோம் வந்து. அப்போ சரியன்னுட்டு சரியன்ட்டு அங்கே போயிருக்க வந்து அதில் இந்த கூட்டங்களை ஒழுங்கு செய்தது முன்னைய கல்வி செய்ய பொறுப்பாளர் மகேந்திரராஜா, இப்போ சங்கர்ன்னு சொல்லி அதுக்குள்ள இருக்கிறாக்கள், மற்றது அம்பலவாணர், அப்படி இப்படி 2 பேர் அதுக்குள்ள ஒழுங்கு செய்யணும். அப்போ இதை சரி ஓகே ரகுபானே எவரோன் ரகு தான் பாண்டியன் சொல்கிறது அவர் தானே பொறுப்பாளர் அங்கே போனால் வந்து அம்பலவாணர் சரி இந்த ஜாப்பை வாசிங்கொண்டு அம்பலவாணர் வாசிக்கிறார் வந்து ஜாப்பில்
அப்போதான் இவைக்கு தெரியும் வந்து அதில் சொல்லப்படுது நாங்கள் ஏகமனதாக எல்லாரும் சேர்ந்து ரவுபதி அவர்களை தலைவராக போட கண்ட இவை எல்லாரும் இங்கே சொக்கி பண்ண விதம் என்னடா முதல் கேட்ட ரவுபதி என்ன மாட்டேண்டவர் இப்போ அங்கே இரவாக காய்ச்சி போட்டு இங்கே வந்து இன்னொரு ஆளை தலைவராச்சு 2 நாங்கள் முடிவெடுத்துட்டு வரேன் இங்கே எப்படி நடந்தது இப்படி பல தில்லு முள்ளுகளுக்கு மாட்டியது தான் இதை என்னத்துக்கு சொல்ல வாரேன்னு சொன்னால் இந்த கட்டமைப்புகள் எல்லாம் ஒரு ஆளுக்கு கீழே 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு ஆரோ ஒரு ஆளுண்ட நெறிப்படுத்தலுக்கு கீழே இப்படியெல்லாம் செய்யும் கொண்டு தான் இருக்கிறேன். இன்றைக்கு அவைக்கு தலைவர் வந்து தேசிய தலைவர் இல்லை, அங்கே நாட்டில் இருக்கிற கேபி மாமாண்ட அடிப்படையில் தான் இவன் எல்லா மூவிங்கும் நடக்குது. அது உங்களுக்கு பலவருக்கு தெரியாது. நீங்கள் கேட்பீங்களே உனக்கு நண்டு இவ்வளோ விஷயம் தெரியுது உங்களுக்கு தெரியும். ஒன்று பெரிய தளபதிகளோ பெரிய ராஜாக்களோ பெரிய எல்லாருமே வந்து ஒன்று டிரைவரோட கூடுதலாக பயமினிப்பினும் அவரோட சில கருத்துக்களை பயிரவிலும், அதே நேரம் சிகை அலங்காரம் செய்கிற சலூனில் போய் அவர்களோட கூடுதலாக இந்த 2 பேருக்கும் தான் கூடுதலான விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். அந்த ரீதியில் என்னத்துக்கு நான் அதை சொல்ல வரேன்னு சொன்னால் 90ஆம் ஆண்டில் இருந்து இன்று வரைக்கும் பயணிச்சு நான் இல்லை எல்லாருக்கும் நான் சாரதியாக இருந்தபடியே எனக்கு கூடுதலான விஷயம் தெரியும். அதை விட பல கட்டமைப்புகள் கடைகள் ரெஸ்டாரண்ட் அதுகளில் வந்து நாங்கள் வேலை செய்தபடியே எங்களுக்கு தொடர்ந்து எல்லாற்ற தரவுகளும் எங்களுக்கு தெரியும். அதை விட அதை நிறுத்திட்டு இந்த இதுகளுக்கு வருவோம் என்னென்னு சொன்னால், அப்போ கல்வி சேவையை வந்து 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு வேறு நிர்வாகத்துக்குள்ள போய் இவை எல்லாரும் தாங்கள் நினைச்சபடி அங்கே எல்லாம் ஒன்றும் இல்லையாண்டு தான் 2 வரைக்கும் இதண்டு இல்லை கோயில்கள் எல்லாம் அப்படித்தான் ஓடிக்கொண்டு வருது. அதில் என்ன ஒரு கேள்வின்னு சொன்னால், கல்வி சேவையால் அன்றைக்கு சொல்லப்பட்ட இது வந்து தாங்கள் கிளைக்கு வந்து 23 லட்சத்துக்கு மேலதிகமான காசுகளை கொடுத்துருக்கணும். அதான் என்னுடைய கேள்வி என்னென்னு சொன்னால், இந்த 23 லட்சத்தை இந்த கிளைகள் யாருக்கு பாவிச்சார்கள், என்னத்துக்கு பாவிச்சார்கள்? அங்கே நாட்டில் ஒரு சீரான ஒரு மரபு சீரமைப்பு பணியோ அல்லது போராளிகளுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை நீர்த்தரக்கூடிய தொழில் வசதிகளோ ஒன்றுமே செய்து கொடுக்கப்படவில்லை. இந்த 23 லட்சத்துக்கு என்ன நடந்தது? இதற்கு தக்க பதிலை வந்து பார்த்திபனும் சொல்ல வேண்டும், முன்னாள் சுவிஸ் கிளப் பொறுப்பாளரும் இப்போ மூர்த்தி தான் இந்த கிளையை எடுத்து வச்சுக்கிறார். இவருக்கு அந்த தாற்பயம் இருக்குது வந்து இந்த 23 லட்சத்துக்கு என்ன நடந்தது. அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க, இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை. அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான். ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு, நிறைய குறைஞ்சிருக்கு. ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனிவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும். ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும், இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மறக்காம ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விற்கணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பண்ணி கொடுப்போம். இது உங்கள் செல்வாசக். இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன், சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம். தொடர்புகளுக்கு 07951464228. வீடு வாங்க, வீடு கட்ட, வீடு திருத்த மற்றும் வீட்டு கடன். யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன். இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள். அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள். நன்றி.